வணக்கம், நமச்சிவாய. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியக்க வைக்கும் விநாயகர் ஜாதகம். ஒவ்வொரு கடவுள்களும் கிரகநிலையால் என்ன அமைப்பில் இருக்காங்கிறத பார்ப்போம். அதில் விநாயகருடைய ஜாதகத்தை முதல்ல பார்க்க போகிறோம். அப்போ விநாயகர் முதல்ல என்ன லக்னத்தில் இருக்கார் அப்படின்னா, அவர் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கார். கன்னியா ராசி, அதே போல் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்னத்திலேயே கேது பகவான் உச்ச நிலையில் இருக்கார். நாண கொழுந்துன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இது ஒரு முக்கியமான காரணம். கேது நாண காரகாதிபதி, அவர் உச்சம் அடைகிறதுனால ஜாதக ரீதியாக அவருக்கு நாண காரகாதிபதிங்கிற பெயரை இந்த கேதுவே கொடுத்துருக்கிறதாக ஜோதிட விதிகள் சொல்லுது. லக்னாதிபதி உச்சம், அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறன் பெற்றவர். ஏன்னா லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகத்திற்கு முழுமையான யோகங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஏன்னா மற்ற கிரகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதி தான் முழுமையான பலன்களை கொடுக்கறதுனால செவ்வாய் பகவான் உச்சமடைந்து அதை உச்சம் பெற்ற குருவும் பார்க்கிறது ஜாதகருடைய இண்டிவிஜுவாலிட்டி, அதாவது தனித்தன்மையும் எந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறமையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுக்குறார். லக்னத்திற்கு 2ஆம் இடம் வாக்கு. அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, மாற்றி மாற்றி பேசாமல் ஒரு சிறத்தன்மையோடு இருப்பாரா அப்படிங்கிறது இந்த ஸ்தானம் தான் குறிக்கும். அப்போ இந்த ஸ்தானங்கிறது 2ஆம் இடம். அவர் தான் குரு. அவர் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். இந்த 2 இடத்துக்கும், அதாவது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். இந்த 2 ராசிக்குமே இந்த குருவுடைய ஆதிபத்தியத்துக்குள்ள வரதுனால இந்த குருவுடைய அமைப்பு உச்சமடைந்திருக்கார். அவர் உச்சம் பெற்ற செவ்வாய் பார்க்கறதுனால ஜாதக ரீதியாக இந்த ஜாதகத்திற்கு குரு உச்சம், அதனால் கீழ்ப்படியும் திறன் அதிகம். எந்த விஷயத்தையும் கேட்பார். அப்போ எந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய திறன் அதிகங்கிறதுக்கு காரணம் இந்த எந்த விஷயத்திற்கும் அடிபணியக்கூடிய தன்மைகள், ஒரு நல்லவங்க சொன்னால் கேட்டுக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த குரு தான். அவர் உச்ச நிலையில் இருக்கார். அதற்கு காரணமாக 2க்கும் 5க்குரிய உச்சம் பெற்றதுனால எந்த விஷயத்தையும் மதிப்பு மரியாதைகளையும் அவருக்கு இயற்கையாக சேர்க்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய் தைரியஸ்தானம் வலிமை பெறுறார். பொதுவாகவே 3ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஜோதிட ரீதியாக அவருடைய இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அதில் செவ்வாய் இருக்கார். அப்போ நம்ம செவ்வாய்னா என்ன சொல்லுவோம், முருகன்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, செவ்வாய் அப்படின்னாலே முருகன், தேவ சேனாதிபதி. அப்போ செவ்வாய் அங்காரகனை பொதுவாகவே உச்சமடைந்திருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் முருகனை குறிக்குது. அந்த இடத்துல முருகன் உச்சம். அவர் ஒரு போர் கடவுள், அதாவது போர் கடவுள்னு சொல்கிறதாலே தமிழ் கடவுள். எந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வேகம் பொருந்திய ஒரு முழு அமைப்பு பெற்ற முருகன் இந்த இடத்துல உச்சமடைந்திருக்கார் செவ்வாய். அவரையும் குரு பார்க்குறார். அதனால் இளைய சகோதர வழிகளில் முழுமையான அமைப்பு பெற்றவர் அப்படின்னு இந்த ஜாதகம் குறிக்குது. 4ஆம் இடம் தாயார். அவருக்குரிய சனி 7, அதாவது அந்த வீட்டுக்குரிய சனி 7 இருந்தாலும் சூரியன் அந்த இடத்த முழுமையாக பார்க்கறது ஒரு யோகம்தான். அப்போ தாய்க்கும் பிடித்த பிள்ளையாகவே இவர் இருக்கார். ஜாதகத்திற்கு 5ஆம் இடமும் 2ஆம் இடமும் தான் உச்சம். அதனால் ஜாதகத்துடைய மனசு தன் செயல்பாடு, அதாவது இந்த ஜாதகருடைய செயல்பாட்டிலேயே செயல்படுது அப்படிங்கிறத குறிக்குது. ஜாதகத்துடைய 6ஆம் இடம் வியாதி, கடன், 1000 பிரச்சனைகளை சொன்னாலும் அதுக்குரிய செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை சந்திக்க மாட்டார். ஜாதகத்துக்கு திருமணஸ்தானம் இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஜாதகத்துக்கு சனி ராகு. பொதுவாகவே திருமணஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல 7வது இடத்துல சனி ராகு சம்பந்தப்பட்டால் திருமண வாழ்க்கை பாதிக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அந்த விதியிலே பாருங்க, இந்த ஜாதகத்திற்கும் லக்னத்துக்கு 7 ராகு சனி இருக்கார். அந்த வீடு கொடுத்தவர் யார்? இது சுக்கிரனுடைய வீடு. அவர் எங்கே இருக்கார்? அவரும் வலுவாக இருக்காருன்னு பார்க்கணும். அந்த இடத்துக்கு அவரும் நீச்சம் அடைந்துட்டார். கன்னியா ராசியில் சுக்கிரன் நீச்சம். அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்திற்கு சுக்கிரன் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் தாம்பத்தியம், திருமண வாழ்க்கைகள் நடைபெறுங்கிறது ஜோதிட விதி. அப்போ இந்த விதிப்படி இந்த சுக்கிரன் நீச்சமடைந்ததும் 7 சனிராக இருக்கிறதும் திருமணமற்ற நிலையை கொடுக்குது. அப்போ இவருக்கு திருமணம் விநாயகருக்கு ஏன் ஆகலைங்கிறதுக்கு இந்த சனி ராகு தான் ஒரு காரணமாக ஜோதிடங்கள் சொல்லுது. இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக விநாயகருடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ லக்னத்திற்கு 8ஆம் இடம் மறைவு,
இடமாற்றம் அப்படின்னு பல விஷயங்களை சொன்னாலும், கண்டம்னு சொன்னாலும் அந்த வீட்டுக்குரிய ஒரு உச்ச நிலையில் இருக்கிறதுனால தெய்வீக தன்மையை உண்டாக்குறார். ஜாதகத்திற்கு 9ஆம் இடத்துல குரு, யாராலும் மதிக்கப்படக்கூடிய வணங்கக்கூடிய கடவுளாக விநாயகர் இருக்கார். மங்கள காரகாதிபதியாகவும், ஏன்னா செவ்வாய் உச்சம், மங்கள காரகாதிபதினு அவரை சொல்லுவோம் நம்ம. அதனால் இந்த குரு வேற பார்க்கறதுனால குரு மங்கள யோகம், குரு மங்கள யோகம் குரு பார்க்குறார். இந்த ஜாதகத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல ஆட்சி, தனக்கு சூரியன் ஆட்சி பெற்றவராக ஆவணி மாதங்களில் பிறந்ததுனால இந்த ஜாதகத்திற்கு சூரியன் வலிமை பெற்றிருக்கார், ஆட்சி பெற்று. இந்த ஆட்சி பெற்ற சூரியன் ஜாதகருக்கு திறத்தன்மைகளையும் எந்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய திறன்களையும் அப்பா வழிகளை முழுமையான ஒத்துழைப்புகளையும் ஏற்படுத்தும். அது இல்லாமல் தன் பார்க்கக்கூடிய வேலைகள்லையும் வெற்றி பெறுவார்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் 11, அதாவது 9க்குரியவர் 11 வலிமை பெற்றிருக்கார். புதனும் அந்த இடத்துல உச்சமாக இருக்கார். எந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இந்த புதன் கொடுப்பார். பொதுவாக அவர் உச்சம் பெறுறதும் ஒரு ஜாதகத்துக்கு வெற்றி தான். ஆனால் இந்த ஜாதகத்தில் நீச்சமடைந்திருக்கார் சுக்கிரன். அதனால் தாம்பத்தியம், குடும்ப வாழ்க்கை, திருமணங்கள் அற்ற நிலையாக பெறார். அப்போ இந்த ஜாதகத்தில் எதெல்லாம் ரொம்ப வலிமையான இடங்கள்னு பாருங்கள். பொதுவாக லக்னாதிபதியா உச்சம், அதே போல் ஜாதகத்திற்கு குரு உச்சம், அதே போல் சூரியன் உச்சம், புதன் உச்சம், அதாவது சூரியன் ஆட்சி, புதன் உச்சம், கேது உச்சம். அப்போ 1, 2, 3, 4, 5 கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கு. இதுதான் கடவுள் ஜாதகம்னு சொல்லுவோம். அப்போ கடவுள் ஜாதகங்கிறத குறிக்கிறதுக்கு 5 கிரகங்கள் வலிமை பெறணும். ஸ்ரீராமனுடைய ஜாதகமும் இதே போல தான் இருக்கும். இதுலேயும் கிரகங்கள் நிறைய உச்சநிலைகளில், ஆட்சி நிலைகளில் இருப்பார். அதனால தான் இந்த ஜாதகங்களில் திருமணம் நாணக்காரகாதிபதி கேது உச்சம், தைரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சம், குரு மதிப்பு மரியாதையில் கொடுக்கக்கூடிய குரு உச்சம், எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய சூரியன் ஆட்சி, அது இல்லாமல் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய புதன் உச்சம். இத்தனை கிரகங்கள் உச்சம் பெறதுனால தான் ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகர் பெரிய முன்னேற்றத்தை பெறத்துக்கு இந்த கிரகங்கள் முன்னேற்றம் அடையும். அதே போல் இந்த விநாயகருடைய ஜாதகத்திலையும் வியக்க வைக்கும் விநாயகர்னு சொல்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் நாண கொழுந்து, தைரியம், மதிப்பு, திறத்தன்மை, புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள், அனைத்து கிரகம் உச்சம். திருமணமே ஆகலை அப்படிங்கிறதுக்கு காரணம் சனி ராகு, அந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் நீச்சம். இதுதான் வியக்க வைக்கும் விநாயகருடைய ஜாதகம். இன்னொரு பதிவில் நம்ம ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். சுபம். நன்றி.